தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகளின் இன்பம் துளிர்க்கும். குன்றுகள் பாலும் தேனும் பொழியும், ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார். அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதை முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை, யாவையும் அடக்கி ஆட்சியாளுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும், பூமியாளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவார். மாந்தர் எல்லோரும் அவரை போற்றி சேவிப்பார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெங்கும் போற்றி புகழும். அவர் வரும் காலம் நாட்டில் சமாதானமே வாழும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துகள். தேடல்கள் நிறைந்த இவ்வுலகில் இறைவனின் அழைப்பை ஏற்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறைக்குலமே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகிறோம். அத்தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் விடைகள், தீர்வுகள் வந்து சேருகின்றன. இந்த தீர்வுகள் பல வேளைகளில் நாம் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வடிவத்தில் வந்து சேருவதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். யூதேயா முழுவதும் ரோமைய அடக்குமுறை
அளவுக்கு அதிகமாக மக்களை வதைத்து வந்தது. அந்நாட்டில் வாழும் பெண்களுக்கு எந்நேரத்திலும் படை வீரர்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் ஏராளம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தவர் இளம் கிராமத்து பெண் மரியா. சொந்த நாட்டிலேயே இரவும் பகலும் சிறையில் வதைக்கப்பட்டதைப் போல் உணர்ந்த மரியா தினமும் எழுப்பி வந்த வேண்டுதலுக்கு இறைவன் விடையளித்தார். மனமாகாத மரியாவை இறைவனின் தாயாகும்படி அழைத்தார். தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, சமுதாய வாழ்வானாலும் சரி, நமக்கு தேவை இறைவனிடம் சரணடையும் பணிவு, தகுந்த முடிவுகள் எடுக்கும் துணிவு. வானதூதர் மரியாவை சந்தித்த அந்நிகழ்வில் காணப்படும் பணிவையும் துணிவையும் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் புலரும் புத்தாண்டிலும் நாம் அனைவரும் பெற அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இறைவனை மன்றாடுவோம். மேலும் கடந்த ஓராண்டு காலமாக நம்முடைய பங்கில் திருத்தொண்டு ஆற்றிய திருத்தொண்டர் நோவல் ஜஸ்டின் அவர்கள் அருட்பொழிவு பெற்று அருட்தந்தையாக உயர்த்தப் பெற்று நம்முடைய பங்கில் முதல் முறையாக திருப்பலி ஆற்ற இருக்கும் நம்முடைய தந்தைக்காக இத்திருப்பலியில் இணைந்து ஜெயிப்போம். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே முன்னுரையில் கேட்டதைப் போன்று நம்முடைய புதிய குரு அருட்தந்தை நோவல் ஜஸ்டின் அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய குருத்துவ பணி வாழ்வு மிக அருமையாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக அது அமைய வேண்டும் என்று ஜெபித்து இறைவனுடைய ஆசிரை அவருக்காக இறைஞ்சுவோம். இதை திருப்பலியிலே இறந்த அருள் சுவாமி ஏஎஸ் பால், ரஃபேல் பால் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்க நம் பாவங்களை ஏற்று அவற்றுக்காக மனமருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. பாவியாக பொழுது கனியான தூயவராய் வானத்துதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு அன்பை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை வரவேற்க உடனடி தயாரிப்பை வெளிப்படுத்திய அன்பே ஆண்டவர் என்பதை வலியுறுத்துகிறது. ஆகவே திருவருகை காலத்தில் இறைவனின் வருகைக்கு நம்மை தயாரிப்பது போல ஒவ்வொரு நாளும் நற்கருணை வழியாகவும் வார்த்தை வழிபாட்டின் வழியாகவும் வருகை தரும் ஆண்டவரை வரவேற்போம். தயாரிப்பு, விழிப்பு, காத்திருப்பு தமது ஆன்மீக வாழ்வாகட்டும். நம்முடைய அன்பின் வழியாக அன்பின் தேவனை இவ்வொளி வடிவில் நாம் வரவேற்போம். இறைவார்த்தை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள். இறைவசனம் 34. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே இக்காலத்திலும் வறுமையுற்றோருக்கெல்லாம் மீட்பளிக்குமாறு உமது இரக்கத்தை வேண்டுகிறோம். உமது ஆற்றலின் துணை கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர் முன்னிலையில் ஒளியின் மக்களாக திகழ உதவியருளும். இதை எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தாவீது அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம். உயிருள்ள இறைவசனங்கள் 1-5 மற்றும் 8, 12, 14 16 முடிய. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுமரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீ விரும்பியது அனைத்தையும் செய்துவிடு, ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீது ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழைத்தேன். மேலும் உலகில் பெரும் மனிதர் போல் நீ புகழ்வர செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழல் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்கள் தொடங்கிய காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல் இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொலைகளில் நின்று உனக்கு ஓய்வளிப்பேன். மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறகு உன் வழித்தோன்றல் உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும்
உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். பதில், ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். சொல்லுங்க, ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். இப்படியாக நாம் பாடுவோம். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன், நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதியானது. பல்லவி. நீர் குறைத்து நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. இரண்டாம் வாசகம். ஊழி காலமாக மறைப்பொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 25 முதல் 27 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைப்பொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாடுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
மரியாவுடைய துயரச் செய்திலிருந்து வாசகம். பகுதி 1. இறை திருவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அறிவிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அதற்கு ஒரு எளிமையான, ஒரு யதார்த்தமான ஒரு உதாரணம் இன்று நான் உங்களுடைய மத்தியிலே உருவாக நிற்பது. இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் நம்மையே நாம் கிறிஸ்து பிறப்புக்காக, கிறிஸ்து பிறப்பு அந்த நற்செய்தியை, அந்த நாளை எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு என்று நமக்கு கூறுவது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த சனிக்கிழமை 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு காலையிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு, பின்பு அதே நாள் மாலையிலே, குறிப்பாக ஏறக்குறைய எந்த நேரத்திலே முதல் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலே பலருடைய வாழ்த்துகள் எனக்கு வந்து சேர்ந்தன. பலருடைய வாழ்த்துகள், ஆயரின் வாழ்த்துக்களும், குருக்களின் வாழ்த்துக்களும், கன்னியர்களின் வாழ்த்துக்களும், இறை மக்கள் மற்றும் நண்பர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்கள் எனக்கு அன்று வந்து சேர்ந்தன. இன்று மரியாவுக்கு இன்று நற்செய்தியிலே வாழ்த்து சொல்லப்படுகிறது, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று. அப்பொழுது அன்னை மரியாவுக்கு வந்த அந்த ஒரு அச்சம், நான் கன்னியாயிற்று, எப்படி என்னால் இது நிகழும் என்று மரியாவுக்கு அந்த ஒரு அச்சம், இது எப்படிப்பட்ட வாழ்த்தோ என்கின்ற அந்த ஒரு அச்சம் எனக்கும் எனக்குள்ளும் இருந்தது. Congratulations father, all the best father, congratulations, you have become priest. அன்பார்ந்தவர்களே, நான் பெற்ற அந்த அழைப்பு எனக்குள் ஒரு அச்சத்தை உருவாக்கியது. நான் பெற்ற அந்த வாழ்த்துக்கள் அனைத்தும் எனக்குள்ளே ஒரு அச்சத்தை உருவாக்கியது. எவ்வாறு அன்னை மரியாவுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கியதோ,
எப்படி இது நிகழும்? நான் பாவியாயிற்று, ஆண்டவர் என்னை குருவாக திருநிலைப்படுத்தியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான அழைப்பு விடுத்திருக்கிறார். குருவாகிய எங்களுக்கு துறவற வாழ்வின் வழியாக அழைப்பு விடுத்திருக்கிறார். இறை மக்களாகிய உங்களுக்கு குடும்பத்தின் வழியாக திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் எவ்வாறு இருக்கிறோம்? வெறுமனே அந்த அழைப்பிலே இருக்கிற அந்த மகிழ்ச்சியை மட்டும் நாம் காண்கிறோமா? அந்த அழைப்பிலே இருக்கிற அந்த ஒரு கொண்டாட்டத்தை மட்டும் நாம் பார்க்கிறோமா? அல்லது அந்த அழைப்பிற்கு பிறகு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கிறோமா? இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நீங்களும் அருள் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் அருள் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் தூய ஆவி நம்மை ஆட்கொள்ள வேண்டும். வாழ்ந்தவர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பலவேளையிலே வாழ்த்து பெறுகிறோம். நம்முடைய குடும்பத்திலே பிறந்த நாளின் பொழுது, திருமண நாளின் பொழுது, பல்வேறு நிகழ்ச்சிகளின் பொழுது நாம் வாழ்த்து பெறுகிறோம். அந்த வாழ்த்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் அந்த வாழ்த்துக்கு ஏற்ப வாழ்கிறோமா? உதாரணமாக பிறந்த நாளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், பிறந்த நாளின் பொழுது நமக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது இதுவரை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்கிறோமா? அந்த வாழ்த்தை மட்டுமே நாம் பெற்றுக்கொள்கிறோமே தவிர அந்த வாழ்த்துக்கு ஏற்ப அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறே தான் திருமண வாழ்வும் சரி, திருமண ஆண்டின் பொழுது நாம் பெறுகிற அந்த வாழ்வு, அந்த வார்த்தை, அந்த வாழ்த்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோமா? இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாவுக்கு அந்த வாழ்த்து அளிக்கும் பொழுது அன்னை மரியாவுடைய உள்ளத்திலே முதலிலே ஒரு அச்சமானது ஆட்கொள்ளப்படுகிறது. ஆண்டவருடைய இந்த வார்த்தையை என்னால் நிறைவேற்ற இயலுமா? ஆண்டவருடைய இந்த வார்த்தையை என்னால் வாழ்வாக்க முடியுமா? இந்த வாழ்த்துக்கு ஏற்ப நான் என்னுடைய வாழ்வை அமைக்க முடியுமா? அன்பார்ந்தவர்களை, நாம் இன்னும் சில நாட்களிலே, குறுகிய காலத்திலே நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழா இது. நாம் வெறுமனே வெளியிலே ஆடம்பரங்களாக, வெளியிலே அலங்காரங்கள் செய்து, வெளியிலே கொடியில் அமைத்து நட்சத்திரங்கள் கட்டி நாம் கொண்டாடுவது உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழாவா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. உண்மையான கிறிஸ்து பிறப்பு எது என்றால் நாம் பெற்றிருக்கிற இந்த வாழ்த்தானது, நாம் பெற்றிருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்விற்கான இந்த அழைப்பை, இந்த வாழ்த்தை நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்வாழ்க்கும் பொழுது, நாம் ஆண்டவருடைய அந்த பிறப்பை நம்முடைய உள்ளத்திலே நாம் இருத்தும் பொழுது, நம்முடைய உள்ளத்தை நாம் குடிலாக மாற்றும் பொழுது நிச்சயமாக இந்த கிறிஸ்து பிறப்பானது நம்முடைய ஒவ்வொருடைய இல்லத்திலும், ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் மறுபடியும் பிறக்கின்றார். இரண்டாவது முறையாக, மூன்றாவது முறையாக அல்ல, ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரை விட்டு விலகி சென்று விட்டு, ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டு மீண்டும் ஆண்டவரை நோக்கி திரும்பி வரும் பொழுது, மீண்டும் ஆண்டவருக்கு உரிய இல்லமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிறக்கின்றார். பலவேளையிலே நம்முடைய இந்த வாழ்விலே நாள்தோறும் ஆண்டவர் நம் உள்ளத்திலே பிறந்து கொண்டிருக்கிறார் அந்த நற்கருணை வழியாக. இவ்வாறு ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே மிக புகழ் பெற்றவராக இருந்தவர் ஹென்றி நியூமன் என்பார்கள், கர்தினால் ஹென்றி நியூமன். அவர் அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையை விட்டு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்த பொழுது, அந்த ஆங்கிலிக்க திருச்சபையில் இருந்த பல உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள் அவரிடம் வந்து கேட்டார்கள், நீங்கள் திரும்பவும் தயவு செய்து எங்களுடைய ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு வந்து விடுங்கள், உங்களுக்கு எது வேண்டும் என்றாலும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று. அப்பொழுது அந்த கர்தினால் ஹென்றி நியூமன் அவர்கள் கூறினாராம், உங்களால் பணம், புகழ், எனக்கு தேவையான அனைத்தையும் உங்களால் தர முடியும், ஆனால் இரண்டை மட்டும் உங்களால் எனக்கு பெற்றுத்தர முடியாது, அது கத்தோலிக்க திருச்சபை மட்டுமே அளிக்க முடியும் என்று கூறினாராம். அப்பொழுது அவர்கள் கேட்டபொழுது அது என்ன என்று கேட்டபொழுது அவர் கூறினாராம், திவ்ய நற்கருணையும் அன்னை மரியாவையும் உங்களால் எனக்கு தர முடியாது, ஆனால் கத்தோலிக்க திருச்சபை அதை அன்றாடம் எனக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினாராம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை வழியாக, இந்த திருப்பலியின் வழியாக, இந்த தெய்வ பலிப்பீடத்தின் வழியாக ஆண்டவர் நம்முடைய பிறந்து கொண்டிருக்கிறார். நாம் அதை உணர்கின்றோமா? அன்னை மரியா தன்னையே ஆண்டவருடைய இல்லமாக மாற்றினார். ஆண்டவருடைய முதல் நற்கருணை பீடமாக, முதல் நற்கருணை பேழையாக இருந்தது நம்முடைய அன்னை மரியா. தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய பேழையாக, ஆண்டவருடைய இருப்பிடமாக மாற்றினார். தன்னுடைய உதிரத்திலே ஆண்டவரை கருத்தாங்கினார். நாமும் அன்னை மரியாவை போல நமது உள்ளத்திலே ஆண்டவரை கருத்தாங்க, நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர்
ஆண்டவரை நாம் தாங்கி நிற்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருக்கு என்று ஒரு இல்லத்தை கட்ட தாவீது அரசனுக்கு கூறப்படுகிறது. நாமும் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கென ஒரு சிறிய இல்லத்தை, அது பெரிய செல்வத்தாலோ பெரிய பொன்னாலோ கட்டப்பட வேண்டிய இல்லம் அல்ல, மாறாக நம்முடைய அன்பு நிறைந்த உள்ளத்தாலே ஆண்டவருக்கு என்று ஒரு இல்லம் கட்டப்பட வேண்டும். இன்றைய திருவழிபாட்டுடைய மையமாக விளைகின்ற தலைப்பானது அன்பு. ஆகவே அன்பார்ந்தவர்கள், நம்முடைய திருவிவிலியம் நமக்கு எடுத்து கூறுகிற மிக முக்கியமான கருத்து, நம்முடைய திருச்சபை நமக்கு எடுத்து கூறுகிற மிக முக்கியமான கருத்து எதுவென்றால் ஆண்டவருடைய அன்பு கட்டளை. நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்றால் அதே அன்பை நாம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்களோடு, நாம் நம்முடைய உறவினர்களோடு அந்த அன்பை பகிரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே குடிபெறுகிறார். நாம் அந்த நற்கருணை ஆண்டவரை பெற்று அந்த ஆண்டவரை நம்முடைய அன்பின் வழியாக பிறருக்கு அளிக்கும் பொழுது நாமும் ஆண்டவருடைய கருவிகளாக மாற்றம் பெறுகிறோம். நாமும் ஆண்டவருடைய குடிலாக மாற்றம் பெறுகிறோம். நாமும் அந்த இடையர்களைப் போல ஆண்டவர் பிறந்த அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்கள், இந்த வேளையிலே நாம் பெற்றிருக்கின்ற அந்த வாழ்த்துக்கேற்ப, நாம் பெற்றிருக்கின்ற அழைப்புக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் வாழ்வாக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வாக அமைக்கும் பொழுது நிச்சயமாக நாமும் அன்னை மரியாவை போல பேறு பெற்றவர்களாக, அருள் நிறைந்தவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அன்பை மையப்படுத்தி இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவுக்காக தயாரிக்கின்ற இந்த நாட்களின் உண்மையான அன்பு நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வேண்டும். அன்னை மரியாதை அன்பு ஆட்கொண்டு அவர் அப்படியே ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்ததைப் போல நாமும் இறை சித்தத்திற்கு அடிபணிய நமக்கு தேவையான உண்மையான இறையன்பும் மனிதனையும் கொண்டு வாழ நமக்கு தேவையான மன்றாட்டுக்களை வேண்டுதல்களை இப்பொழுது சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, திருவருகை காலத்தில் அன்பின் ஞாயிறாகிய இன்று திரு அவையில் இருக்கும் அன்பு திரு அவையில் மட்டுமில்லாமல் உலகில் இருக்கும் அனைத்து மாந்தருக்கும் என்றும் நிலைத்து நிற்க வேண்டி வரவிருக்கும்
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அல்லனவற்றை அழைத்து நல்லன செய்யும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் நேர்மையான வாழ்வு வாழவும், ஆணவ போக்கை விட்டுவிட்டு குழந்தையுள்ளம் கொண்டவராய் வாழவும், அதனால் ஏற்படும் தற்காலிகமான தோல்வியை வென்று நிரந்தரமான வெற்றி பெற்றிட உழைப்பையும் உறுதியையும் தர வேண்டி வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா, மழையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் ஆகிய அனைவருக்கும் தேவையான சுகத்தையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் தந்து வரவிருக்கும் விழா காலங்களில் இறைமகன் இயேசுவின் அன்பில் மகிழ்ந்திட உம் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா காலத்தில் வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாங்கள் அனைவரும் உமது இல்லம் தேடி வந்து விழாக்கால திருப்பலிகளில் நிறைவாய் பங்கேற்று அன்பு, மகிழ்ச்சி, அமைதி ஆசி பெற்றிட தேவையான மருத்துவ பாதுகாப்பை பெற்றிட வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதியதாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கும் நம்முடைய அருள் தந்தை ஜஸ்டின் அவர்களுக்காக இறைவனுடைய சிறப்பு ஆசிரியரை கொண்டாடுவார். இருபத்தி 5வது நாளாக தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள், நமக்கெல்லாம் உணவளிக்கின்றவர்கள், அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய நாட்டினுடைய தலைவர்கள் அவருடைய குருட்டுத்தனம், செவிட்டுத்தனம் இதெல்லாம் மாறி அவர்கள் விவசாயிகளுடைய குறைகளை தீர்க்க, சட்டங்களை மாற்றியமைக்க தேவையான நல்ல உள்ளத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று கொண்டார்கள். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் உம்முடைய திருப்பிடத்தை அங்கு வந்து எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இவற்றையும் இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தாத எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீரை எங்களுக்கு நிறைவு செய்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இவ்வளை எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாளின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தனர். சொல்லற் கரியான் கன்னித்தாயவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்து நிற்கவும் செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆடுவர். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியனை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவில்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்குடைய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நினைவு பெறச் செய்திருந்தோம். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட தந்தை மரியண்ணா மற்றும் எங்கள் பங்கு தந்தை அவருடைய தாயார் செசிலி அம்மா என்னும் உம்மடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலாகிய அபில தெரசா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் பயமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு நான் அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தேனே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து அளிக்கும் அமைதியை மகிழ்வோடு ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நலமளிக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவனமாக. இதோ இறைவனின் செம்மதி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றோர். Yeah.
அன்பானவர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறோடு கிறிஸ்து பிறப்பு காலத்துக்கான தயாரிப்பு நாட்களில் வரும் ஞாயிறுகள் முடிவடைகின்றன. ஆகவே வருகின்ற வாரத்திலே நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். வியாழன் 24ஆம் தேதி இரவு திருப்பலி வழக்கம் போல நடைபெறும். ஆங்கிலத்தில் 9:30 மணிக்கு, தமிழில் 11:30 மணிக்கு என்று நாம் திட்டம் போட்டிருக்கின்றோம். அதுபோல திருப்பலிகள், இரவு திருப்பலிகள் நடைபெறும். ஆங்கிலத்திலே 9 மணிக்கு பாடல்கள், 9:30 மணிக்கு திருப்பலி, 11:15 மணிக்கு பாடல்கள், 11:30 மணிக்கு தமிழில் திருப்பலி என்று நாம் நடத்துவதாக, அதுவும் வெளியிலே, திறந்த வெளியிலே சமூக இடைவெளியை கடைபிடித்து நடத்த இருக்கின்றோம். விரும்புகின்றவர் அனைவரும் அதிலேயும் கலந்து கொள்ளலாம். கிறிஸ்துமஸ் விழா அன்று காலை 7:30 மணிக்கு தமிழில் ஒரே திருப்பலி, 7:30 மணிக்கு. அதன் பிறகு 9:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி மற்றும் பிற்பகல் 12 மணிக்கு மீண்டுமாக ஆங்கிலத்தில் திருப்பலி ஆக அந்த நாளிலே 3 திருப்பலிகள் நடைபெற இருக்கின்றன. விரும்புகின்றவர்கள் நீங்கள் தெரிவு செய்து எந்த திருப்பலிக்கு வர முடியுமோ அந்த திருப்பலிகளுக்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே மாலையிலே நாங்கள் ஒப்புரவாறு சாதன பாவ சங்கத்தனம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 23ஆம் தேதி வரை மட்டும், 24ஆம் தேதி ஒப்புரவாறு சாதனம் கொடுக்கப்பட முடியாது. ஆகவே அதற்கு முன்பாகவே வந்து இந்த மாதம் முழுவதும் வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறோம். ஆகவே 23ஆம் தேதியோடு ஒப்புரவாறு சாதனத்தை நீங்கள் செய்து முடிக்கும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும். யதார்த்தமான அவருடைய போராட்டம், இது எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு போராட்டம். உணவு உட்கொள்கின்றவர்கள் அனைவருமே இந்த போராட்டத்திலே நம்முடைய கலந்து அதை நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய ஒரு போராட்டம். ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் நாம் உணவு சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நாம் அனைவரும் கரம் கொடுப்போம், நம்முடைய குரல் கொடுப்போம். முடிந்தவரை நம்முடைய அந்த ஒத்துழைப்பை கொடுக்க நாம் முயற்சி செய்வோம். என்ற வழியாக முடியுமோ அந்த வழியில் எல்லாம் நன்றியுடன் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இது வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடனும் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.